முருகர்னாலே விரதம் தான். முருகர்னாலே வந்து நிறைய வழிமுறைகள் இருக்குது, வழிபாடுகள் இருக்குது. அதில் சிறந்தது தான் எனக்கு என்னோட குருநாதர் சொன்னார், 48 நாள் முருகனுக்கு போய் பள்ளி அரைச்சு பூஜை போய் பாரு அப்படின்னார். அப்போ இந்த 48 நாள் என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா 12 ராசி 9 கிரகம் 28 நட்சத்திரம் கூட்டினா 48 வரும். அப்போ 108 நாள் அப்படின்னு என்ன முன்னாடியில் 108 நாள் தான் இருந்திருக்கு. காலப்போக்கில் தான் 48 நாளில் மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தால் மண்டலாபிஷேகம் 40 நாள் பண்ணுறாங்க, அது வந்து 108 நாளாக இருந்திருக்கு. இந்த 108 நாள் ஏன் வச்சேன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தப்போ ராஜேஷ் தான் அதுக்கு பதில் சொன்னார். பூமியை விட சூரியன் 108 மடங்கு பெருசா, பூமியை விட சூரியன் 108 மடங்கு பெருசா. அதனால தான் இந்த 108 நம்பரே நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் இந்த யூனிவர்ஸ் கொடுத்த நம்பர். அதில் அந்த 108 ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொன்று நான் ஒரு பேட்டியில் சொன்ன பாருங்கம்மா, நல்ல கர்மாவோட எண் வந்து 9, கெட்ட கர்மாவோட எண் வந்து 8. அது 8 தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த 8ஆம் தேதி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஒருத்தர் வாழ்க்கையில் மாற்றும், அகல பாதத்தை தலைகீழாக போட்டுரும். அப்போ இந்த 48 நாள் விரதம் அப்படின்றப்போ இது நிறைய பேர் வந்து நான் சொன்னேன் நினச்சிங்க. இப்பயும் சொல்கிறேன், நான் சொல்ல எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவு, முருக பக்தர்கள் 12 மாதம் அதில் ஒரு 48 நாள் முருகனுக்காக இருங்க. அந்த 48 நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். எப்படி மாற்றும் அப்படின்னா, நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்தும். இது உண்மை. அப்போ இந்த 48 நாள் எந்த நாள் இருக்கலான்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் ஒரு நாள் இது அதான் சொன்னால இந்த முருக சக்தி நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான உணர்வு என்னென்னா, யார் மூலியமாவது வந்து ஏதோ ஒரு பதில் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் ஏன் இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, ஏன் இத்தனை பேர் வந்து இருக்காங்க முருகா அப்படின்றப்போ எனக்கு கோயிலே ஒரு அம்மா மூலியமாக பதில் கிடைக்குது. இத்தனை கூட்டமும் இவ்வளோ வர்றது உனக்காக கிடையாது, முருகருக்காக. நீ இந்த எண்ணத்தை நீ நினைக்கிற வரைக்கும் இது எல்லாமே நடக்கும். எப்போ நீ நினைக்கிறே அப்போ முருகரை விட்டு போயிடுவாருன்னு பதில் உடனே கொடுத்தாரு. ஸோ இது அப்போ அதே வடப்பள்ளி கோவிலில் ஒருத்தர் மூலியமாக வந்து தைப்பூசம் விரதன்றதை எனக்கு சொல்கிறாரு. நான் வந்து உடனே முருகர்கிட்ட இவர் சொன்னது கரெக்டாக, இதுதான் உண்மைன்றப்போ உத்தரக்கேவு கரெக்டானு வந்துச்சு. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் எப்படி வேணாலும் முருகரை வணங்குங்க. சில பேர் தூக்கி கொஞ்சறவங்க இருக்காங்க, சில பேர் முருகனை காதலனாகவே நினச்சி வாழ்கிறவங்க இருக்காங்க, முருகர் அப்பாவை நினச்சி வாழ்கிறவங்க இருக்காங்க, எல்லா விதத்துலையும் முருகரை நினச்சி வாழ்கிறாங்க. அந்த எல்லா உலகங்களும் எல்லா முருக பக்தரும் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த விரதம்னாலும் இருந்திருப்பீங்க, விட்டுருங்க. இந்த தைப்பூச விரதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வாழ்க்கை நிகழ்த்துன்றதை எனக்கு தியானத்தில் வந்த உத்தரவை டேட் வரைக்கும் எடுக்கிறேன். அந்த டேட்டையும் முருகரே ஒருத்தர் மூலிமா சொல்ல வைக்கிறார். என்னென்னாங்கம்மா, இந்த தைப்பூச விரதத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. இது இப்போ கிடையாது, ஆண்டாண்டு காலமாகவே தைப்பூசம் தான் உலகம் தோன்றிய நாள்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் தைப்பூச சிறப்புகள் போட்டிங்கனாலே ஒரு 1000 விஷயம் வரும். இந்த தைப்பூச நாள் நடந்தது புத்தர் பண்ண விஷயமா இருக்கட்டும், பிரபஞ்சம் பண்ண விஷயமா இருக்கட்டும், முருகப்பெருமான் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த தைப்பூச நாள் அது 1 2 1000 விஷயம் இருக்குது இந்த தைப்பூச விரதத்தில். அப்போ இந்த தைப்பூச விரதத்தை பற்றி மக்களுக்கு சொல்லணும், முருக பக்தர்களுக்கு சொல்லணும் அப்படின்றப்போ கரெக்டாக உத்தரவு வந்து நான் அதை பதிவு பண்ணுறேன். என்னென்னு பதிவு பண்ணுறாங்கன்னா, 12 மாதம் 48 நாள் முருகனுக்கு இருங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாலை போடணும்னு ஃபஸ்ட்டு அவசியமே கிடையாது. தினமும் நீங்கள் முருகரை போய் வழிபடணும்னு அவசியமும் கிடையாது. தினமும் நீங்கள் முருகர் இப்போ சபரிமலைக்கு ஐயப்ப மாலை போட்டு வழிபடுறாங்க, அந்த ஃபார்மாலிட்டிலாம் இதில் கிடையவே கிடையாது. இந்த 48 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க, வீட்லேயும் அசைவம் செய்யாமல் இருங்க முடிஞ்சால். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போது பிரியாணி இல்லைன்னா உயிரே வாழ முடியாத அளவு கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 48 நீங்கள் மற்ற நாள் உங்கள் விருப்பம் போல் இருங்க. இந்த 48 நாள் உங்களுக்காக இருக்கிற முருகனுக்கு நீங்கள் ஒரு கொடுக்குற ஒரு அன்பு பரிசு மாதிரி வச்சுங்களேன். முருகனுக்காக 48 நாள் இருக்க மாட்டோமா, முருகனுக்காக வாழ்க்கையே கொடுத்தவங்களாம் இருக்காங்க. நீங்கள் 48 நாள் ஒன்று இழந்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் பேசிக்கான தத்துவம். அப்போ இந்த 48 நாள் என்றைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி முடியுது. கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஏன் அந்த ஒரு நாள்னா பூச நட்சத்திரம் வந்து 2ஆக பிரிஞ்சு வருது. 10ஆம் தேதி பாதியும் 11ஆம் தேதி வரனால ஒரு நாள் இருக்கிற தப்பு கிடையாது. இது நான் காணொலியில் போட்டோன்னு நிறைய பேர் வந்து 49 நாள் வருது 49 நாள் கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேர்காணல் மூலமாக சொல்லிடுறேன், இதுதான் காரணம். டிசம்பர் 25 ஆரம்பித்து 11ஆம் தேதி முடிங்க. முடித்த உடனே சூப்பராக விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அடுத்த நாளே போய் கறி மீன்லாம் சாப்பிட்டாதீங்க. ஒரு 2-3 நாளாவது இந்த இவ்வளோ நாள் உங்களோட விரத பலனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான டைமை வந்து நீங்கள் கொடுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு முருகருக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாள் கழிச்சு, இல்லை ஒரு 4-5 நாள் கழிச்சு கூட இருங்க. இந்த 48 நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருங்க. வேறு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பெண்களோட மாதவிடாய் சம்மந்த பிரச்சனையை ஒன்றும் கணக்கு கிடையாது. யாரா இறந்தாங்க அவங்க வீட்டுக்கு போகலாம், எதுவுமே பண்ணலாம். 40 நாள் அசைவம் சாப்பிடாமல் வீட்லேயும் செய்யாமல் இருங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியமே. இன்னொன்று, இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு ரெண்டுமே புனிதம் தான். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் நீங்கள் பெண்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பயம் இருக்குது. நீங்கள் முருகன் குழந்தை, நம்ம வீட்டு குழந்தைய நம்ம தூக்கி கொண்டாடுறதுக்கு நேரம் காலம் பார்ப்போமா, எல்லா நாளையும் அதே மாதிரி தான் முருகரும். ஸோ அது நீங்கள் எந்த கணக்கு பாருங்க, இந்த நாள் கணக்கு வச்சுங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 48 நாள் கரெக்டாக தைப்பூசணி முடிகிறப்போ அன்னைக்கு மட்டும் முடிஞ்சால் ஒரு வேளை சாப்பிடாமல் இருங்க. நீங்கள் முருகர் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பால் என்ன உங்கள் சக்திக்கு முடியுதோ, இல்லை என்னால் எதுவுமே முடியலன்னா போகிற வழியில் பூ இருந்துச்சு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கூட பறிச்சுட்டு போய் கொடுங்க. இவ்வளோ தான். உங்களுக்கு வசதி இருந்தால் அபிஷேகத்துக்கு பண்ணுங்கள், இல்லைனா எதுவுமே பண்ணாமல் நீங்கள் முருகனை போய் இந்த 48 நாள் இந்த பலன் சத்தியமாக உங்களுக்கு வந்து முருகர் காட்சி கொடுப்பாரு.
நான் முதல்ல இருந்தப்போ உணர்ந்துருக்கேன். முருகனை நீங்கள் பார்க்கலாம், முருகனை உணரலாம். இந்த விரதம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் 15 நாள் ஏதாவது ஒரு பெரிய டென்ஷன் வரும், ஏதாவது ஒரு உங்களை போட்டு உழுக்கிற அளவுக்கு வரும். இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு வரும். அதில் மட்டும் கலங்கிடாதீங்க யாரும், அதை மட்டும் தாக்கு பிடிச்சிங்க. இந்த 48 நாளும் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி தேடி அசையம் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கேயா ஒருத்தர் பிரியாணி எடுத்து வந்து கொடுப்பாங்க, எங்கேயா ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்ற சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் பட்னியாக கூட இருந்துருங்க, ஆனால் விரதத்தை மட்டும் கை விட்டுறாதீங்க. நீங்கள் மற்ற 11 மாதம் இந்த வருஷத்தில் எப்படி வேணாலும் இருங்க. நீங்கள் இந்த 2025 24 ஆரம்பிக்கிற அந்த விரதம் 2025 முழுசாகவே உங்களை காப்பாற்றும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களாக ஒவ்வொரு வாட்டியும் விரதம் இருக்கிறப்போ மாலை போட்டுக்கலாமா, நம்ம கோயிலுக்கு போகலாமான்னு ஒரு எண்ணம் உங்களுக்கே முருகர் உருவாக்குவார். அதன்படி போங்க. முதல் தடவையே அந்த 48 நாள் விரதம் இருங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். இதுதான் பொதுவான எல்லாருக்கும் உண்டான கேள்வி. இதுதான் அந்த 3 சந்தேகம் தான் இருந்துச்சு. பெண்கள் மாதவிடாய் கணக்கு வச்சுக்கலாமா, நான் வச்சுக்கலாம், தாராளமாக தப்பே கிடையாது. மாலை போடலாமா, அது அவரவர் விருப்பம், அவரோட வேலை சூழ்நிலையை பொறுத்து. தினமும் கோயிலுக்கு வழிபடணுமானா அதுவும் உங்கள் நேரம் காலம் பொறுத்து தான். 48 நாள் அசைவம் மட்டும் சாப்பிடாமல், இது எல்லா மதத்துலையும் இருக்குது. நான் வந்து அசைவத்துக்கு எதிராகவோ இல்லை வந்து மூட நம்பிக்கையெல்லாம் விதைக்கல. எல்லா மதத்துலையும் 48 நாள் விரதம் இருக்குது. இத்தனைக்கும் பௌத்தம்லேயும் 48 நாள் விரதம் இருக்குது. நான் அது அன்றைக்கி ஒரு புத்தர் சம்மந்தமாக துறவிக்கிட்ட பேசும்போது சொன்னார் அவர். ஸோ இது நம்பிக்கையோடு செய்ய வேண்டிய விஷயம். நீங்கள் ஒன்று இழக்கிறீங்க வாழ்க்கையில், ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். சார், பொதுவாகவே வந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் அதனால் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. நீங்களுமே வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த தைப்பூச விரதத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் சார்? சஷ்டி விரதம் வந்து குழந்தைக்கு மட்டும் கிடையாதுங்கம்மா, சகலமும் கிடைக்கும். தைப்பூசம் விரதம் ஊழ்வினை கர்ம வினையை மாற்றும். உங்களோட வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அது மோசமான வினை. நான்லாம் வந்து நிறைய பேரை பார்த்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு அம்மா எனக்கு வந்து அவங்க எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், ஒரு நாள் நான் முருக பக்தத்தில் சந்திக்கும் போது வந்து நில்லுங்க, வாய்ப்பு கிடைச்சா சென்னையில் எங்கேயோ. அப்போது வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைலாம் எவ்வளவோ தேவலான்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. காரணம் அவங்களுக்கு வினை, அவங்க தப்பு கிடையாது. இப்போது ராஜேஷ் ஐயா வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அது வந்து நான் கர்மா ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சேன்னா, நம்ம ஒவ்வொரு பர்த்தும் நம்ம விரும்பி தான் பிறக்கிறோமா. நீங்கள் அவர் ஒரு நீதிமான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரப்போ நான் கர்மா ரிசர்ச்சில் உணர்ந்தது தான். நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு பார்த்தவங்க கணக்கு கேட்கப்பட்டு நீ இப்படி இதெல்லாம் இப்படி பண்ணியிருக்கியே அப்படின்றப்போ ஆன்மாவே விரும்பி தான் பிறந்தேன். நான் ஏழையாக பிறக்கிறேன், நான் தெரு ஓரத்தில் பிறக்கிறேன், நான் வசதியான வீட்டில் பிறக்கிறேன், இதை நான் அனுபவிக்கிறதுக்கு பிறக்கிறேன், இதை நான் இந்த பிறவிலேயே அனுபவித்து இது பிறக்கிறேன், அந்த எண்ணத்தோடு இந்த ஆன்மா பிறக்கிறேன். அப்போது இந்த வினை தான் மோசமான, உங்களோட ஊழ்வினை கர்ம வினை தான் நம்ம மாற்றக்கூடிய ஒரே விஷயமே. அது தெய்வ பக்தி இருந்தால் திருத்தப்படும், முழு சரணாகதி இருந்தால் மாற்றப்படும். இதுதான் உண்மை. அப்போது இந்த தைப்பூச விரதம் கண்டிப்பாக இந்த 48 நாள் நீங்கள் முருகனுக்கிறப்போ உங்களுடைய கருமனை எவ்வளோ மோசமான படிப்படியாக கரையிறத உங்களால் உணர முடியும். நான் திரும்ப சொல்கிறேன். நேற்று கூட எனக்கு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் சொன்னது உண்மைங்க சார், எனக்கு பணப்பிரச்சனை வந்துடுச்சு, நான் பயந்துட்டேன், முருகனை திட்டினேன். ஆனால் என் கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்து எல்லா வசதியும் இருக்குது அவருக்கு, அவர் படுத்துட்டார், எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளுக்கு இது வந்தால் தாங்கியிருப்போமா, நல்ல வேளை பணத்தோடு போச்சு அப்படின்னு. அதுதான் உண்மை. இந்த கடன் சம்மந்தமாக பண பிரச்சனை எல்லாருமே இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். பணத்தோடு போச்சேன்னு சொல்லிட்டு பணம் சம்பாரிச்சிடலாம், ஆனால் சம்பாதிக்க முடியாத ஹெல்த்தும் நல்ல மனமும். மனப்பிரச்சனை மோசமான பிரச்சனை, நீங்கள் அது எங்கேயுமே மாற்றிட முடியாது. சஷ்டி விரதம் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, சகலமும். ஆனால் தைப்பூச விரதம் உங்களோட ஊர்வினை கர்மவினை நிச்சயமாக மாற்றும். அதை உணர்வீங்க. இந்த சாதாரண நாளில் 48 நாள் விரதம் இருந்து வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிசயம் நடந்து அனுப்பின எல்லா மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் என்றைக்காவது ஒரு முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு கண்டிப்பாக பொதுவெளியில் பதிவு செய்வேன். ஏன்னா அவ்வளோ பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த தைப்பூச விரதம் அதே தான். 48 நாள் விரதம் தைப்பூசம் அன்றைக்கி நீங்கள் முருகனை போய் பார்க்குறப்போ எவ்வளோ பெரிய 100 பேர் விரதம் இருக்காங்கன்னா 99 பேர் வாழ்க்கை மாறும். அந்த ஒருத்தருக்கு மாறாத நினச்சி கவலைப்படாதீங்க, அவருக்கும் மாறும். அடுத்த தைப்பூசத்தில் மாறலாம், இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் மாறலாம். இந்த 99 மாறுது பாருங்க, அவங்கள மட்டும் பாருங்க. சரி, இப்போ வந்து நீங்க இந்த தைப்பூச விரதம் அப்படிங்கிறது வந்து அசைவம் சாப்பிடாம இருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனா பிறந்ததுல இருந்தே வந்து அசைவம் சாப்பிடாம வெஜிடேரியன்ஸா இருக்கவங்க இந்த விரதத்தை எப்படி சார் எடுக்கணும்? இது எல்லாருக்குமே எழுந்த கேள்விதாங்க. நிறைய பேர் சம்மந்தமாக கேட்டாங்க. அவங்க உங்களால் முடிந்தால் ஒரு வேளை சாப்பிடாம இருங்க. நீங்கள் எவ்வளோ தியாகம் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஒன்று இறந்தால் ஒன்று கிடைக்கின்ற மாதிரி இப்போ நீங்கள் அசைவமே சாப்பிட்றப்போ முருகனுக்கு ஒரு வேளை சாப்பிடாம இருங்க. இப்போ நான் வந்து திங்கட்கிழமை முருகர்கிட்ட வேண்டுறேன், இதை நடத்தி கொடு முருகன், நடத்தி கொடுத்தா என் ஆயுசு முழுவதும் செவ்வாய்க்கிழமை சாப்பிடாமல் இருக்கேன் அப்படின்னு வேண்டுறேன். நான் என் முருகர்கிட்ட விளையாட்டுத்தனமாக திமுறா என்ன நினச்சிட்டு இருக்கேன், ஒரு 10 நாளாவது ஆக்காருன்னு பார்த்தேன். ஆனால் திங்கக்கிழமை 7 மணிக்கு வேண்டிட்டு வரப்போ திங்கக்கிழமை 11 மணிக்கு நடந்து நான் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வரதா இருந்தேன் இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் முருகனை கண்ணை மூடி நம்பிட்டீங்கன்னா உங்களை எங்கேயுமே கையை விடவே மாட்டார். நீங்கள் கீழே போனால் கூட உடனே பிடிச்சிடுவார்.
கண்ணை மூடி நீங்கள் முருகன் நம்பி பயணிக்கலாம். அப்போ நீங்கள் இந்த விரதத்தில் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறவங்க வெஜிடேரியனா ஒரு வேளை சாப்பிடாம இருங்க, இல்லையா நைட்டு மட்டும் சாப்பிடாம இருங்க, கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். இவ்வளோதாங்க விரத முறை, சிம்பிளுங்கம்மா. நீங்கள் தைப்பூச விரதம்னா ரொம்ப பயபக்தியாகவும் போகாதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. இறைவன் முருகன் உங்களுக்குள்ள இருக்கார், நீங்கள் தான் முருகர். அதை உணர்ந்துட்டீங்கனாலே போதும். முருகன் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான், எவ்வளோ அடித்தாலும் இவன் வரானா, எவ்வளோ துன்பம் ஏற்பட்டு நம்மளை மறக்காமல் இருக்கானா அப்படின்னு தான் பார்ப்பார். நீங்கள் அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா முருகர் உங்க கூட பேசுவார். இந்த 48 நாள் விரதம் இருக்கிறவங்க பாருங்கள், கண்டிப்பாக நான் அந்த காணொலி பதிவும் சொல்லிட்டேன் எத்தனை பேர் வாழ்க்கை அற்புதம் நடத்துதுன்ட்டு. சார், தைப்பூச விரதத்தை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக இதை பார்க்குற நேயர்கள் அந்த விரத காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தைப்பூச விரதத்தை பற்றின பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.